ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா இன்ட்ராடே ட்ரேடிங்னா தெரியும். ஒரு பொருளை ஒரு பங்கை வாங்கி குறுகிய காலத்தில் விற்கிறது ட்ரேடிங். அதே மாதிரி இன்ட்ராடே ட்ரேடிங்னா இன்ட்ரா டே அதிலே இருக்குது. டேனா ஒரு நாள், இன்ட்ரானா அன்னைக்குள்ளே ஒரு பங்கை அன்னைக்கே வாங்கி அன்னைக்கே விற்கிறது தான் இன்ட்ராடே ட்ரேடிங். வாங்க அதை பற்றி தெளிவாக பார்ப்போம். இன்ட்ராடே ட்ரேடிங் என்பது இன்று வாங்கிய பங்குகளை இன்றே விற்பது. எந்த கம்பெனி எப்படிப்பட்ட கம்பெனி என்பதை விட எப்போது என்ன விலையில் விற்று கொண்டிருக்கிறது, அடுத்த சில நிமிடங்கள் சில மணி நேரங்களில் என்ன விலைக்கு போகும் என்பதை கணித்து பங்குகளை வாங்கி விற்பார்கள். சார்ட் பேட்டர்ன், கேண்டில் ஸ்டிக், சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ், மூவிங் ஆவரேஜ், இண்டிகேட்டர்ஸ் என்று முழுக்க டெக்னிக்கல் சமாசாரங்களை வைத்து விளையாடப்படுவதால் இதற்கு டெக்னிக்கல் அனலைசிஸ் என்று பெயர். ரிஸ்க் மிக 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 அதிகம். இதில் அடுத்த கட்டமாக ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் என்ற ஸ்பெஷல் ஐட்டமும் உள்ளது. வந்தால் மழை, போனால் மொத்தத்தையும் உருவிய பின் தான் விழும். இதுதான் சரி, இதுதான் தவறு என்று பங்குச்சந்தையில் எதுவும் இல்லை. வித்தை தெரிந்தால் எந்த போட்டியிலும் கலக்கலாம். எப்படின்னா, இன்று ஒரு பங்கை வாங்கி இன்றே விற்றீங்கன்னா அது பேர் இன்ட்ராடே. இதில் இது என்ன கம்பெனி, எப்படிப்பட்ட கம்பெனிலாம் பார்க்க மாட்டாங்க. இப்போ என்ன விலையில் இருக்குது, எப்படி விற்றுக்கிட்டு இருக்குன்னு பார்த்து அடுத்த சில நிமிடங்களில் இது ஏறும் இறங்கும்னு கணிச்சு நிமிடங்கள், நொடிகள், மணி நேரங்களில் கணிச்சு வாங்கி விற்கிறது தான் இன்ட்ராடே. இதை மெயினாக என்ன பார்ப்பாங்கன்னா டெக்னிக்கல் அனலைசிஸ் பார்ப்பாங்க. டெக்னிக்கல் அனலைசிஸ்னால் என்ன, சார்ட் ஏறுதா இறங்குதா, கேண்டில் ஸ்டிக் எப்படி இருக்குது, சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எப்படி இருக்குது, மூவிங் ஆவரேஜ் எப்படி இருக்குது, இண்டிகேட்டர்ஸ்லாம் என்ன சொல்லுது. இப்போ மூவிங் ஆவரேஜ்னால் என்னென்னா, ஒரு வாரம் இறங்கியிருக்கும், அடுத்த வாரம் ஏறும். இல்லாட்டி ஒரு ரிசல்ட் வரப்போகுது, அப்போ நல்ல ரிசல்ட் வரப்போகுதுன்னா ஏறப்போகுதுன்னு கணிப்பாங்க. இல்லை நான் கெட்ட ரிசல்ட் வரப்போகுது, நஷ்டமாகுதுன்னா சரி அப்போ இறங்க போகுதுன்னு நினச்சி விற்று வாங்குவாங்க. அது மாதிரி ஒவ்வொரு லாஜிக்கை வச்சு அதில் உள்ள சார்ட் பேட்டர்ன், கேண்டில் ஸ்டிக், சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ், மூவிங் ஆவரேஜ், இண்டிகேட்டர்ஸ் என்று முழுக்க டெக்னிக்கல் சமாசாரங்களை வைத்து விளையாடுறாங்க. புரியுதுங்களா? வந்தால் மழை, போனால் இதுன்னு நினச்சிக்கிட்டு பண்ணுறது பேர் தான் இன்ட்ராடே. டெக்னிக்கல் அனலைசிஸை விளையாடுறாங்க. இதுலேயே ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷனுங்கிறது ரொம்ப 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 மோசம். எப்படின்னா இன்ட்ராடேயில் கூட ஒன்று வாங்கி நீங்கள் ஒன்று விற்பீங்க. ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ்னால் அது எப்படி வந்தால் ஒரேடியாகவும் போனால் நஷ்டத்துக்கும் நஷ்டமாக போகிறது தான் இதுதான். அதான் ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்னா நம்மளா போய் 10 பேர் சேர்ந்து கிணத்துல நம்மளை தூக்கி போட்டாங்கன்னா அது இன்ட்ராடே. நம்மளே கிணத்துக்குள்ளே போய் விழுந்தோம்னா அதான் ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ். இதுதான் இன்ட்ராடே ட்ரேடிங். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. மறக்காமல் நம்ம வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.